ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு NYG ஸ்குவாட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா FC தான். அதே FC தான். போன வீடியோ ரோகன் வரலான்னு இந்த வீடியோ ரோகன் வந்திருக்கான். எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ரொம்ப கொள்றாங்க கைஸ். அதுவும் இல்லாமல் இந்த தடவை ஒரு ஃபுல் ஃபார்ம் அதே மான்செஸ்டர் தான். பிர்லோ வேற காஸ்டியூம் மாத்தலாம்லடா? மாத்திருக்கேனே. இல்ல டிஃபரெண்டா இருந்தது. ஏதோ இந்த மாற்றி ஸ்வாப் பண்ணியிருக்கலாம்ல. எனக்கு இதே இருக்கட்டும். முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ விளையாடுறியா? இந்த தடவை ரோகன் ஃபோன் கொண்டு வரதா பார்த்தேன். சான்ஸ் இல்லைன்னு அம்மா சொல்லிட்டாங்க கைஸ். கவலையாக இருக்கு. கொஞ்சம் கோல்டு எனக்கு. பேசி இப்போ நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நல்லா கேம் ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். ஸ்லீவ்ஸ்லாம் போடுறோம். அதுவும் இல்லாமல் பெக்கம் நான் வச்சுருந்தேன்ல கைஸ், அது போன ஆனால் அந்த இதுக்கு அது என்னது அந்த ஃபார்மெட்டுக்கு அது செட் ஆகலை பெக்கம்மு. நான் இந்த ஃபார்மெட் மாற்றோன்னே பெக்கம் கரெக்டாக இருக்குது. ஆரம்மு ரவுல் பாருங்க இவன் புதுசாக எடுத்திருக்கான். போன வீடியோவே சொல்லிட்டேன்டா. அப்படியாடா? ஆமாம், நீ வரல. சரி, வீடியோ கூட பார்க்கல. நோட்டிஃபிகேஷன் வரல மச்சான். எவன்ரு அவன் லாங் ஷூட் நல்லா பண்ணுவான்டா. இங்கே வேணா நல்லா பண்ணுவான்டா லாங் இது. கேஸ் இப்போ என் டீமை நான் டிலீட் பண்ணிட்டேன்னு நடுவில் உங்களுக்கு தெரியாதுல்ல கேஸ். ஜிக்கு ரெஸ்ட் பண்ணுறான். நான் டிலீட் பண்ணிட்டு இப்போ புதுசாக தான் எடுத்தேன். அதனால ஓவரால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 103 வச்சிட்டாங்க கைஸ். ஆனாலும் பிர்லோ முன்னாடி போகாத. மார்டியஸ் பெர்னாண்டஸ் லாங் ஷூட் பண்றா. அடிச்சண்டா. லாங் ஷூட் பண்றா. எனக்கு அப்பதான் ஒரு சில்வர் லெவல் 2 போ. இந்த இது இழுத்தா லெவல் ஷூட்டர் ரைட் சைடுல. நான் லெவல் 2 போணும். அந்த இதுல நான் பேட்ச் வச்சிருக்கேன். அந்த பேட்ச் நீ இன்னும் எடுக்கலையா? நான் ஒரு பேட்ச் வச்சிருக்கேன். நீ வச்சிருக்க பேட்ச் இல்லை. நீ எஃப்சின்னு வச்சிருப்ப. நான் பால் வச்சு ஒரு ஹியூமன் இது பண்ணுற மாதிரி அந்த பேட்ச் நான் வச்சுருக்கேன். அதை நான் செகண்ட் லெவல் போகணும். நீ செகண்ட் லெவல் போட்டல அந்த பேட்சுக்கு? எஃப்சியா? அதெல்லாம் போட்டேன். தேர்ட் லெவல்னு ஒன்று இருக்காடா? தேர்ட் லெவல்லாம் இல்லை, செகண்ட் லெவல் தான். சில்வரு பிரான்ஸு. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? அவ்வளோதான். கொஞ்சம் நான் விளாண்டு ப்ரோ 1 வந்துட்டேன் கைஸ். ப்ரோ 1 0 ஸ்டாரில் தான் இருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கும் நானும் இந்த சீசனில் நானும் வச்சிருந்தேன் ப்ரோ 1. இந்த சீசனில் போயிடுச்சு. என்னடா ஈஸியாக டேக்கிள் பண்ணுறாங்கடா. பார்த்துக்கிறியா? ஓகே பாத்தியா? மெயின்டைன் பண்ணிட்டேன். மெயின்டைன்டா முக்கியம். ஒரு கோலாச்சும் அடிச்சு தந்தோம்ல. அட்டாக்கிங்கில் போட்டா கோல் மிஸ் பண்ணாது. கேஸ் நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கோல் என்னால் முடிஞ்சதை அடித்து தந்துட்டேன். கேஸ் நீங்கள் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிங்க கேஸ். என்ன கேம் விளையாடலான்னு கேட்டா கரெக்டு தான்டா. ஆமாம், எனக்கு அது மனசே கஷ்டமாக இருக்குது கேஸ். சப்போர்ட் பண்ணுங்க கேஸ். ஈவெண்ட் ஏதாச்சும் ஓடுற அது கூட கொடுக்குறத பார்க்காத. ஓடு. ஹாஃப் சைடா. நெக்ஸ்ட் ரஃபேல் கேஸ். இவன் மும்பாபே தான் ரஃபேல். நீ தான் நெக்ஸ்ட் ரஃபேல். அவனுக்கு கழிச்சு ஒரு ஸ்லைடு. ஆர்பனில் டிஃபெண்டிங் தான் வந்துட்டான் பாரு. பெக்கம் அவனும் வச்சிருக்கான்டா. அவன் லாங் ஷூட் பண்ணுவானே. பார்த்து அவ்வளோதான்டா. கொண்டு போயிரு. கேஸ் இவனுக்கு ஒன்று வரமாட்டேக்கி. அந்த த்ரூவை நான் மேலே தூக்கி அடிப்பேன். அது இவனுக்கு கரெக்டாக வரமாட்டேங்கி. சூப்பர்ரா, முடிஞ்சுடா. ஈவாண்டர்
பர்பிள் கலர். பிரேசில்னா அது பிரேசில் தான் கைஸ். அதான் பிரேசில் பிளேயர்னாலே அது ஒரு இதுதான். லெஃப்ட் ஃபுட்ல அடிச்சான். டேய் பேட்ச் வாங்கிட்டியா? வச்சிருக்கேன்டா ஒரு பேட்ச். நான் சில்வர் வாங்கணும். புரியல. செகண்ட் லெவல் போய் இன்னும் போடுறதுக்குலாம் என்ன பண்ணணும்? எல்லாமே 10 பண்ணணும். இப்போ நீ ஒன்று பண்ணியிருக்கியா? ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கவனிக்கலையா? மறந்துட்டியா என்ன கவுண்ட் போயிட்டுருக்குன்ட்டு? ஆமாம். இப்படியே மேட்சை முடிச்சுட்டு பார்த்துடலாம். ஏசா ஐயோ சாடு ப்ரோ, ஷூட்டிங்க்கு டைம் ஆக்கிட்டான். ஐயோ இப்போன்னு பார்த்து பெக்கம் ஸ்பீடாக ஓடல. பெக்கம் ஆனால் ஸ்பீடாக ஓடுவாங்க. உண்மையான இதில் ஸ்பீடாக ஓடுவாங்க. ஐயோ அவ்வளோ ஃபுல் டைம் ஓடலாம். ஆனால் கோல் அடிச்சிருக்க முடியாதுடா. அடிச்சிருப்ப சான்ஸ் இருக்குடா. எனக்கு குறைச்சி இடம் போடக்கூடாது. ஒரு மேட்ச் முடிக்கிறதுக்கே 6 நிமிஷம் ஆகுது. 6 நிமிஷமா? 1 நிமிஷம் கிட்டே அங்கே கொஞ்சமாக பேசிகிட்டு இருப்போம்ல. சரி கைஸ், மறந்துட்டேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா, அதுவும் இல்லாமல் போட்ட உடனே ஷார்ப்பாக நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானான்னு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி மறந்துட போகிறீங்க லைக் பண்ண ஷேர் பண்ண. கைஸ் கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். கஷ்டமாக இருக்குது கைஸ், வீடியோ போடவே தோண மாட்டேங்குது கைஸ். இன்னும் 1 ஸ்டார் போனால் நம்ம ப்ரோ வரணும் கைஸ். ஆமாம் கைஸ். நம்ம வேறு ஏதாவது இது பண்ணணும்னா சொல்லுங்க கைஸ். அது என்னது, இந்த ட்ரைனிங்லாம் போவோம்ல அந்த மாதிரி ஏதாவது. நான் இது வச்சுருக்கேன். இல்லை சில்வர் வச்சுருக்கேன்டா. இதில் நீ சில்வர் இல்லை, இதில் தான் நீ சில்வர். எஃப்சின்னு நான் இது வச்சுருக்கேன். நல்ல ஞாபகம் இருக்கு. நீ எஃப்சி தான் வச்சுருக்க. நான் இந்த டீம் ஃப்ரெண்ட்ஸ் வர்றா. இரு நிமிஷம். நான் வச்சுருக்கேன். இதில் நான் நார்மல் தான் நினைக்கிறேன். செகண்ட் ஆனிவர்சரியில் ஐ திங்க் ஸோ இருப்பேன். ஐயோ இங்கே இருக்கு. ரோஹன் இப்போ இதான் நினைக்கிறேன். இந்த ப்ரோ1 இதான் ப்ரொஃபைல். ப்ரோ இது ஃபஸ்ட்லேருந்து நான் நீ எங்கடா பேட்ச் 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 பேட்ச். இந்த பாரு சொன்னேன்ல, அதை நான் சில்வர் வச்சுருக்கேன். நீ அதை ஓப்பனே பண்ணலையா கிக் ஆஃபை? நான் அது வச்சுருக்கேன்டா. ஓ அந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாமா? டேய் அவங்களே நம்ம என்ன இது பண்ணுறோமோ அது தருவாங்க. புரியுதா இல்லையா? சரிடா. இப்போ நான் என்னால் நினச்சா அதுக்குள்ளே போக முடியுமா? அந்த பேட்ச் பண்ணலாமா? நீ பண்ணணும். அதுக்கு இல்லை பண்ணலாமா? நீ லாங் ஷூட் இதெல்லாம் பண்ணணும். ஓ அதில் கொடுக்குற சேலஞ்ச் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண. எவ்வளோ ஹைட்டாக மலை மாட்டேன். ட்ரோக்பா ருடிகராடா இவன். ருடிகர் இல்லை, ட்ரோக்பா மாதிரி இருக்கான். இன்டர் மியாமி வேஸ்ட் மான்செஸ்டர் யுனைட்டட். இன்டர் மியாமியை கதற விட போகிறோம். என் கையாலே எனக்கு பிடிச்ச டீம் இல்லை, பிடிச்ச பிளேயர் இருக்கிற டீம். பிடிச்ச டீம் எப்பவும் பிரேசில் ஒன்றுதான். வெஸ்ட் யாவதோ டீமோட கேப்டன் சகன்டி. சரி ஸ்டார்ட் பண்ணு. நீயும் கார்டு போட்டு கொட்ட புண்ணா கடந்த நீ காலம் ஈஸியாக போய் கார்னர் கேக். நான் இங்கே போனேன்னு ராகுல்கிட்ட போடுறா. ரொம்ப இதுவாயிடுச்சுடா. ஜஸ்ட் அப்பா ராகுல் எங்கடா இருக்கா? அதை மட்டும் காட்டுறா. வெள்ளையா இருப்பான். ஏதாவது ஒரு தொண்டை பாஸ் பண்ணு, அடிச்சிருவான். அதான் நானும் பண்ண பார்த்து ராகுல்ரா சார். ராகுல் பின்னாடி இருந்தான்டா. கூட நான் அது எத்தனை கார்னர் கிக்கு ராகுல் அந்த நடுவில் இருக்கான் பாரு. அவன் இல்லடா. ஐயோ நான் சொல்றேன், நான் கிளிக் பண்ணானே. நீ எதுக்குடா அதுக்குள்ள இது விட்டா? ராகுல் அடிச்சிருவான்டா. படா கத்த வச்சிட்டு இருக்க.
சட் கேஃபோ அவன் வச்சிருக்கான். ஐயோ வாங்கடா. இந்த இடத்துல தான் கொடுப்பீங்களோ சார்? நான் த்ரூவே கொடுக்கல. நீ த்ரூ கொடுக்கவே இல்லை அங்கே. அங்கே கொடுத்தேன். இவண்டர் இவண்டர் டெம்பிளியெல்லாம் நான் தூக்கிட்டேன் கைஸ். டெம்பிளியை வச்சு நான் 3 செகண்டில் கோல் அடித்தேன் நேற்று. 3 4 3ல நான் நேற்று அடித்தேன். நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட நீ வந்தால் காட்டில் அந்த இருந்தேன். நான் 3 செகண்டில் கோல் அடித்து வச்சுருக்கேன். 3.54 செகண்ட்ஸில் அடித்தேன் கோலை. இப்போ டிம்பிளியை வச்சு தான் கைஸ் அடித்தேன். நான் டிம்லியோட எந்த ஒரு மாசான பிளேயர் இருக்குது, அதுதான் பெக்கம். எவ்வளோ செகண்ட்? 4 தானே? இல்லை 2 செகண்ட். பாப்பா 2 செகண்ட் ஓடுறதுக்கே ஆயிரும்டா. அப்படின்னா 3 செகண்ட் இருந்தால் ஓடுறதுக்கே ஆயிரும். சரி நான் காட்டுறேன்டா. சரி காட்டுறேன். எனக்கு ப்ரூஃபே இருக்குடா. ஓ ஓ அப்ப எல்லாரும் இப்போ கிரீஸ் மேனன்ற ஒருத்தனை வச்சிருக்காங்க கைஸ். எஸ் கைஸ். கேஸ் என்கிட்ட நிறைய எல்லாரும் 100 மேலே தான் கேஸ் இருக்காங்க. நான் தான் 100 நான் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் 100 மேலே தான் வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் ஜிகே தான் 98 வச்சுருக்கேன். அதான் சோகமாக இருக்கு. ஜிகே எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. வச்சிருக்காங்க கைஸ். என்ன ஜிகே வச்சுருக்கேன்? அவன் ஏதோ வச்சிருந்தேன், நான் மாற்றணும்னு சொல்லிட்டே இருந்தேன். அது 98 தான். 93 கஷிலாஸ் தான் இப்போ வரைக்கும் நான் வச்சுட்டு இருந்தேன். நான் மாற்றணும்னு சொன்னது வந்து 98. அது மட்டும்தான் கைஸ் 100 இல்லை, வேறு எல்லாமே இருக்குது. 104 ஓவரால். அது இன்னும் வைக்கல, வச்சா 104 ஆகும். ஐயோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சீனை வந்து இது போட்டு விடுங்க. கமெண்ட்டில் அந்த டைமை மென்ஷன் பண்ணி எனக்கு போட்டு விடுங்க. ஓகே, கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிங்க என்ன கேம் வேணும்னு. இல்லைங்க பண்ண போகிறீங்க. உங்களை நம்புகிறேன் கைஸ். கரெக்டாடா? லாஸ்ட் சான்ஸ் கொடுப்புண்டா நவீனே. சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம ஸ்விங்கு. ஆமாம், பெக்கம் ஸ்விங் அடிக்கிறான்டா. அது எல்லாரும் நார்மலாக தான் அடிக்கிறாங்க. இந்த அப்டேட்டில் டிம்பிளியும் சூப்பராக அடிக்கிறான். செம ஃபாஸ்ட்டாக ஓடுறான். அவனுக்கு டிஃபெண்டிங் மட்டும் 80ல் இருக்குது. வேறு எல்லாமே 100+ தான். அவன் எனக்கே ஃபவுல் பண்ணி விட்டேன்டா. எனக்கு ஃபவுல் பண்ணணும் போல இருக்கு. அப்படின்னா ஆர்பனை வச்சு இது பண்ணி விட்டுறேன். செர்ஜியோ ராமோஸ் இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே வந்து பிடிச்சான்டா. அவனை கூகுளில் பார்த்தியாடா என்னன்னு காட்டினாங்கன்ட்டு. அவன் நாட் பெஸ்ட் டிஃபெண்டர். நாட் இஸ் நாட் பெஸ்ட் டிஃபெண்டர், இஸ் worst defender. He is not of all time best defender of all time. அவன் பெனால்ட்டிலாம் அடிப்பான் இன்னொரு டீமுக்கு. அந்த டீம் பேர் என்னன்னு தெரியல. மால்டினி சூப்பரான தான். அவன் தான் பெஸ்ட் டிஃபெண்டர்னு காட்டினாங்க. பெஸ்ட் டிஃபெண்டர் தான் அவனும் பயங்கரமா. அதுக்குள்ளேடா அது 90 செகண்ட்ஸ். சரி மெயின்டைன் ஆச்சு பண்ணி ஒரு கோல் அடிச்சிட்டீங்க. தோக்க போய் இது இந்த டீம். நீங்கள் கைஸ், நான் இப்போ ஒரு ஸ்பாட்டிஃபைல ஒரு புது அப்டேட் வந்திருக்கு கைஸ். ஆமாங்க, டீமான்ஸ்லேருந்து சர்ச் பண்ணி அதில் மொதல் பிளேலிஸ்ட்டை போய் தொட்டுட்டு கேஸ்டில்னு ஒரு இது லிங்க் இருக்கும் அந்த இதில் ஃபோட்டோவில். அதை தொட்டுட்டு அதை தொட்டுட்டு அந்த டீமான் ஸ்லேயர் ஃபோட்டோ தொட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஓப்பன் ஆகும். டபுள் டேப் பண்ணா அதில் கார்டு கிடைக்கும் கைஸ். கார்டு அதை ட்ரை பண்ணி பாருங்க கைஸ்.
ப்ரோ 1 போயாச்சு. 1 ஸ்டார். இன்னொரு என்ன நமக்கு விட்டுட்டு 2. ப்ரோ 1 ஸ்டார் போயிட்டல. இதெல்லாம் claim அதான் claim பண்ணனும். நான் இதுல எனக்கு 107 பிளேயர் கிடைச்சது. சிபி வைடா. என்கிட்ட ஆர்பன் இருந்தா தூக்குற மாதிரி இருக்குமே. ஆர்பன் 108 என்னமோ. அப்படியாடா? லெவல் 25. நான் லெவல் எத்தனாவதுன்னு சொல்றா? 20 11 12 13 17. 17. ஆர்பன் மார்க்கெட்டை தூக்கி இங்க வச்சிருக்காங்க. நான் மார்க்கெட்டை காணுங்கன்னு பயந்துட்டேன்டா நேத்து. ரெண்டுமே 108 தான்டா. சரி இவரு எல்லாரும் லைனா சிபியை பாரு டிஃபெண்டர்ஸ். அதான் என்னாச்சு? எதுக்கு இப்படியாச்சு? இது பார்த்தா அப்பப்போ ஆயிட்டு இருக்கு. கட்டாயிடுச்சா? இவர லைனா ஆர்பி சிபி எல்லாமே 8 108. இதுலலாம் நான் இதெல்லாம் இதுவே இல்லை. இதெல்லாம் தூக்குடா. தூக்கி பார்க்குறேன். சிஎம் இங்கே இருந்தான்ல. இல்லை இல்லை இரு தூக்கு. ஏற மாட்டிக்கு ஏறுறோம். ஒரு ஓவரால் ஏறணும்டா. குறைஞ்சிருச்சுன்னா நம்ம வேற ஏதாவது ஆட் பண்ண நல்ல பிளேயர்ஸா என்கிட்ட இருக்கிற சிபி ஆட் பண்ணு. சிபி நான் இவனை தான் கைசி இதுவா இங்கடா இவன் இந்த கோன்காலா குவீரஸ் தான் நான் இவனை எஸ்டி வச்சிருக்கேன். சரி என்ன பண்ணணும் இப்போ? இதான் இவனை எடுத்து வை சப்ஸ்டியூட்ல. இந்த மாதிரி 107 106 அந்த மாதிரி தான். நான் வைடா அவ்வளோதான்டா. வேற 107 இருந்தா மட்டும்தான் வைக்க முடியும். எல்பி என்ன இருக்கா? எல்பி இருக்கு 106. 106 தானே? எஸ்டி 2 இருக்குடா. இது என்ன பண்ண? இதுவும் 2 இருக்குடா. சிஎம் 105. எஸ்டி இருக்கட்டும். ஏன்னா அதுவும் 1 மைனஸ் ஆகுது. மைனஸ் ஆகுதா? இல்லை வேலை 105லடா. இவனும் 105 தான். 107ல இந்த பேட்ச் அவங்களுக்கு ஒரு மதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. இங்கே பாரு அதான் சொல்கிறோம்ல. சிஎம் யாரு? அந்த சிஎம் காட்டு. பிர்லோ. ஆமாம் பிர்லோடா. அது அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. இப்போ நான் இங்கே பாரு இங்கே பாரு ரவுலோட ட்ரைட்ஸை பார்ப்போம் பாரு. டீடைல் ட்ரைட்ஸ் இங்கே பாரு. ஓப்பன் அப் ஃபேக் ஷாட் இருக்கு. நீ ஸ்லைட் ஃபால் அண்ட் பிளாக் இருக்கு. செலிப்ரேஷன் அதான். நெக்ஸ்ட் ஃபினிஷ் ஷாட் இருக்கு. அதாவது அக்யூரசியா ஷாட் அடிப்பான். நெக்ஸ்ட் ஃபிளார். அவுட் சைட் ஃபுட் ஷாட்னா என்னதுடா? அவுட் சைட் ஃபுட் ஷாட்னா ஸ்விங்கர். என்னடா இது? நீ தொடுறா கொஞ்சம். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி. ஆமாம் மேட்ச் போயிடலாம் கைஸ். ஏன்னா டைம் தான் ஆகிட்டு இருக்கு. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஆப் எப்போன்னு ரோகன் தான். 2 ஷீல்டு பாயிண்ட்ஸ் வேறு வச்சுருக்கேன். நல்லது தான். இன்னும் 2 ஸ்டாருக்கு 2 ஷீல்டு. இல்லை 1 ஸ்டார். ஆமாம் இன்னும் 2 ஸ்டாரு. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கிளாஸ். ஆமாம் அடுத்து நம்ம இது ரோகனுக்கு ஏற்ற பார்ப்போம். அது வீடியோ விரும்புண்டா சத்தியமாக. நீ டேப்பாவது கொஞ்சம் பண்ணுறா. டேப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரெடி கொடு. இப்போ ஃபஸ்ட்டு ரியல் மேன் வேர்ல்டு கிளாஸ்டா. வேர்ல்டு கிளாஸ்டா. வேர்ல்டு கிளாஸ் வைடா. லாஸ்ட் வேர்ல்டு கிளாஸில் இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். யாருக்கு தெரியும்? ஆமாண்டா 107றாவன். அந்த அட்டாக்கு நம்ம 105டா. 104 அவன் 103 டிஃபெண்டிங்கு. நம்ம 108. ரெடியாக தான் இருக்கணும் நம்மளாட. இப்போ பாரு அவன் டீமை இப்போ கன்ஃபார்ம் பார்க்கணும்டா. அவன் ஃபார்மேஷன் மெயினாக பார்க்கணும். ஃபார்மேஷன் நான் வச்சிருக்கிற ஃபார்மேஷன் ஹோல்டிங் வச்சிருக்கான்டா. ஹாஹா அதுக்குன்னு ரொம்ப டேப் பண்ணி. என்னடா இப்படி ஓடுறாங்க? என்னடா பண்றான்? நீ டிஃபென்ஸ்ல போட்டாடுறது. இந்த நல்ல அப்படியே சூப்பரா கேம் ஆடுறதுனால இதுவாகுது பாரு. ஹேங் ஆகுறதுக்கு தகுதியா இருக்கு. எங்கடா த்ரோ பண்ண போறா? போடு. டே 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 என்னடா நான் பண்ணுவேன்?
ஆடு ஆடு இந்த இதுலயே வா புர்கிடா. நீ அப்பப்போ கூசன் எடுத்துட்டியோ? ஐயோ பூசான்னா அவன் ஒரு கோல் கீப்பர் சப்ஸ்டியூட்ல போட்டுருந்துச்சு, நான் நல்லா பிடிப்பான், ஐயோ தாவி தாவி பிடிப்பான். டேய் சொல்லிதாடா வச்சிருப்பேடா. ஓவரால் கம்மியாவிடா கூட பரவாயில்ல, தோத்துட கூடாதுடா. ஜெய் தோத்துறாதடா ப்ளீஸ்டா. டிஃபென்ஸ் எப்போட அட்டாக்கிங்ல போட்டு ஆடுற வேண்டாம், எல்லாம் மிடில் போட்டு ஆடுற வேண்டாம். பேலன்ஸ் ஐயோ 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 கிளியர் கொடுத்துரு. ஐயோ அதுக்கு தான் நான் கிளியர் கொடுத்துருவேன் பா இந்த இடத்துல. ஐயோ அவன் பிளேயர் போய் அங்க இருக்கணும். அப்பா இங்க எடுத்தான். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அங்க யாருக்குடா போடலாம்? இங்க போடலாம். அவன் கிளியர் பண்ணிடுறான். ஐயோ ஏய் நான் கிளியர் பட்டன் தான்டா போட்டேன். போடு. நீ ஆனா இப்போ கிளியர் கொடுத்துருக்க கூடாது, சந்தில பூந்துருக்கலாம்டா. நீ நம்ம சும்மா வச்சு இவர் எவனும் வர மாட்டான், நம்ம இந்த இடத்துக்குள்ளே வர மாட்டான். பேலன்ஸ்டில் இருந்தா பேலன்ஸ்டில் இல்லை, இப்போ நம்ம பேலன்ஸ்ட் சாரி டிஃபெண்டிங் போட்டு வச்சிருக்கோம். டிஃபென்ஸ்னா இதுல பாதி பேர் அதுல பாதி பேர் இருப்பானுங்க. இல்லை மிடில் தான்